ஷியல்கோடியின் பாதுகாவலர், சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர் எபிசோட் -1. மரண உலகத்திற்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான திரை மெல்லியதாக இருந்த ஷியல்கோடியின் மாய மண்டலத்தில் ஆக்கிரமிப்பு இருளில் இருந்து சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலரின் எழுச்சியை ஒரு தீர்க்க தரிசனம் முன்னறிவித்தது. இந்த பாதுகாவலர் வேறு யாருமல்ல, ஷியல்கோடி தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட இளம் போர் வீரன் ஆரியமன். தி அவேக்கனிங். ஆரியமன் அடர்ந்த காடு வழியாக செல்லும் போது பசுமையான நிலப்பரப்பில் நீண்ட நிழல்களை பரப்பிய சூரியன் வானத்தில் தாழ்வாக தொங்கியது. அவனது அடிகள் நோக்கமாக இருந்தன, அவனது பார்வை வரவிருக்கும் பணியில் கவனம் செலுத்தியது. பல வாரங்களாக அமைதியின்மையின் கிசுகிசுக்கள் சாம்ராஜ்யத்தில் எதிரொலித்தன. இது பண்டைய தீமைகளை கிளறிவிட்டதை குறிக்கிறது. ஆரியமன் காட்டின் இதயத்தில் ஆழமாக சென்றபோது ஒரு முன்னறிவிப்பு உணர்வு அவரை பெரிதும் எடை போட்டது. மற்றொரு உலக குளிர்ச்சியுடன் காற்று அடர்த்தியாக வளர்ந்தது. ஒரு காலத்தில் அமைதியான சூழல் ஒரு அச்சுறுத்தும் சாயலை எடுத்தது. திடீரென்று ஒரு இரத்தக்களரி அலறல் அமைதியை துளைத்தது. ஆரியமானின் முதுகெலும்பில் நடுக்கத்தை அனுப்பியது. உள்ளுணர்வாக அவர் தனது வாளை அவிழ்த்து நிழலில் பதுங்கியிருக்கும் இருளுக்கும் தன்னை தயார்படுத்தினார். அண்டர் பிரஷிலிருந்து வெளிப்பட்ட பயங்கரமான உயிரினங்களின் கூட்டமானது ஆரியமன் மீது கொடூரமான மூர்க்கத்துடன் இறங்கியது. அவர்களின் கண்கள் தீமையால் பிரகாசித்தன மற்றும் அவர்களின் நகங்கள் மங்கலான வெளிச்சத்தில் பளபளத்தன. அவர்கள் இரத்த தாகத்துடன் முன்னோக்கி சென்றனர். மின்னல் வேக அனிச்சைகளுடன் ஆரியமான் செயலில் குதித்தார். ஆக்கிரமிப்பு இருளுக்கு மத்தியில் அவரது கத்தி நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மின்னியது. ஒவ்வொரு வேலை நிறுத்தத்திலும் அவர் மரணத்துடன் நடனமாடினார். அவரது அசைவுகள் திரவமாகவும் துல்லியமாகவும் அவர் தாக்குபவர்களின் தாக்குதலை தடுக்கிறார். ஆனால் ஆரியமான் வெற்றியின் விளிம்பில் இருப்பது போல் ஒரு உயர்ந்த உருவம் அவருக்கு முன்பாக தோன்றி அவரை உள்ளத்தில் குளிர்விக்கும் தீமையின் ஒளியை வெளிப்படுத்தியது. அது வேறு யாருமல்ல, ஜோரத், ஒரு இருண்ட மந்திரவாதி. அவருடைய அதிகார மோகத்திற்கு எல்லையே இல்லை. ஜோரத் தனது மணிக்கெட்டில் ஒரு பிலிக் மூலம் இருண்ட மந்திரத்தின் ஒரு சரமாரியை கட்டவிழ்த்து ஆரியமானை வெடிக்கும் சக்தியுடன் தரையில் வீசினார். இளம் போர் வீரன் எழுவதற்கு போராடும் போது அவனது நரம்புகள் வழியாக சக்தியின் எழுச்சியை உணர்ந்தான். பூமியின் இதய துடிப்புடன் துடிக்கும் ஒரு முதன்மை ஆற்றல். கடினமான அந்த நேரத்தில் ஆரியமன் ஷியல்கோடியின் ஆசீர்வாதத்தை அழைத்தார். அவளது தெய்வீக சக்தியை அவனது எதிர்ப்பை தூண்டினார். புதிய வலிமையுடன் அவர் தனது காலடியில் உயர்ந்தார். அவர் தனது எதிரியை மீண்டும் ஒருமுறை எதிர்கொண்ட போது உறுதியுடன் அவரது கண்கள் எரிந்தன. ஒரு வலிமையான கர்ஜனையுடன் ஆரியமான் புனித நெருப்பின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து ஜோரத்தை ஒரு எரியும் நரகத்தில் மூழ்கடித்தார். அது அவரை முற்றிலும் எரித்தது. புகை வெளியேறி போரின் எதிரொலிகள் மௌனமாக மாறியதும் ஆரியமான் வெற்றியடைந்து அவரது ஆவி உடைக்கப்படாமல் அவரது உறுதிப்பாடு அசையாது. ஆனால் அவரது வெற்றி ஒரு மிக பெரிய பயணத்தின் ஆரம்பம் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அது அவரது தைரியத்தை சோதிக்கும், அவரது நம்பிக்கைகளுக்கு சவால் விடும். இறுதியில் ஷியல்கோடியின் பாதுகாவலர் சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலராக அவரது விதியை வரையறுக்கும்.